ஸோ தேர்ட் டிவிஷன் எக்ஸசைஸ் 5.2ல 3ல வெர்டெக்ஸ் 5.3ல வெர்டெக்ஸ் 1, -2 and focus 4, -2 find the equation of the parabola. ஸோ வெர்டெக்ஸ் 1, -2ன்னு கொடுத்துட்டாங்க, ஃபோக்கஸ் வந்து 4, -2 கொடுத்துட்டாங்க. ஒன்றில் ஜஸ்ட் ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். ஃபோக்கஸ் 4, -2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா எங்கே வரும்னு பாருங்கள். சரியா? 0 இல்லை, கண்டிப்பாக எங்கேயாவது தள்ளி தான் வருது. ஓகேவா? 4 எக்ஸில் 4னா இங்கே பாசிட்டிவ், ஒயில் மைனஸ் கொடுத்துருவோம், இங்கே வருது ஃபோக்கஸ். சரியா? 4, -2 இங்கே வந்துருச்சு. சரியா? ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து அது கரஸ்பாண்டிங் அப்படியே வந்துருங்க. சரிங்க? 1 எக்ஸில் இங்கே 1. ஓகேவா? 1, -2 கண்டிப்பாக இந்த 2 பாயிண்ட் ஒய் பாயிண்ட் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேயா? மாறி வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி பிளாட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பேரபோலா வந்து இப்படி இருக்கும். சரி, பேரபோலா வந்து எக்ஸில் வந்து இப்படி வரையணும், அந்த மாதிரி வரும். இந்த கொடுத்துருக்க ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கு இதுதான் பேரபோலா. சரிங்களா? இதுதான் வந்து பேரபோலா கொடுத்துருக்க ஆக்சுவல் பாயிண்ட்டு. இது ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, இது வெர்டிசஸ் பாயிண்ட். ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வரைஞ்சிருக்குங்களா, இந்த வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள் 1, இதுதான் வந்து ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கு. ஆக்சுவலாக கிராஃப் இங்கே வரணும். சரிங்களா? ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கு வந்து கிராஃப் வந்து இப்படி வரும். சரிங்களா? வந்துன்னா இங்கே வரும் இந்த கொடுத்த பாயிண்ட். நம்ம வந்து யூஸ் தான் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஃபார்ம் என்னது, கண்டிப்பாக ஆக்சிஸ் தள்ளி இருந்தாவே இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? எந்த டைப்புன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த சைடு வந்து எக்ஸ் சைடு ஓப்பன் ஆகிருக்கு, எக்ஸ் சைடு ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஸோ y minus k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச். ஸோ அதுதான் ஒரு ஃபார்முலா. ஏன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 0, 0 இல்லை, h, k தள்ளி இருக்குது. ஸோ அப்படின்னா h, k வரும். அட் ஏ வந்து என்னது 1, -2 வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து a ஆஃப் h, k. அதான் வெர்டெக்ஸ் பாயிண்ட் இங்கே. ஓகே, இங்கே 0 இங்கே இருந்துன்னா 0, 0ன்னு போடுவீங்க. ஆக்சிஸில் தள்ளி இருக்கனால வந்து 1, -2 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ அப்படின்னா 1, -2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. y minus of 2 whole square is equal to 4a into x minus 1. ஸோ y plus whole square is equal to 4a into x minus 1. ஓகேவா? ஸோ கிடச்சிருச்சு. இந்த இப்போ வந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சாகணும். ஓகே, ஏங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஏங்கிறது என்னது, வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகேவா? இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஆக்சுவலாக கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது, இதுதான் வரும். சரியா? இது வராது, இன்னும் வராது. இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி வராது, இந்த தான் வரும். சரிங்களா? அதாவது தான் கேட்டேன், தனியாக ட்ரா பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து 1 வந்து தள்ளி இருக்குது. ஓகேவா? இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4 - 1. இங்கே 1 ஆல்ரெடி வந்துருச்சு. 4 - 1 3. ஸோ ஏ ஈக்குவல் டு என்னது 3. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு 3. ஸோ வெர்டெக்ஸஸ்க்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஏஎஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஏ ஈக்குவல் டு 3. ஸோ அவ்வளோதான். அந்த ஏ கொண்டு இந்த வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, இங்கே 7 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? y plus 2 whole square 4 into 3 into x minus 1, y plus 2 whole square is equal to 12 into x minus 1. அதுதான் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் ஃப்ளாட் பண்ணுறீங்க. ஃப்ளாட் பண்ணி என்ன டைப் ஆஃப் பேரபோலாவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ங்கிறது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வச்சு அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதிட்டுனா அவ்வளோதான். அந்த ஈக்குவேஷன் எதை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ப்ரொசீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேரபோலா மட்டும் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? தேங்க்யூ.